ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வு வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தினமுமே நடப்பு நிகழ்வு வீடியோ போட்டுட்ருக்கோம். எப்படி போடுறோம்னா, தமிழ் செய்தித்தாளில் வரக்கூடிய முக்கியமான நடப்பு நிகழ்வை எடுத்து அது என்னங்கிறதையும் சொல்கிறோம். அதுலேருந்து கேள்வி எப்படி வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அது சம்மந்தமாக ஸ்கூல் புக்கில் என்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி தான் பார்க்க போகிறோம். வழக்கமாக நம்ம கூட நம்ம ஃப்ரெண்டு சக்தி வருவார். அவருக்கு கொஞ்சம் வேலை இருந்ததுனால இந்த வீடியோவில் அவரால் வர முடியல. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம ஃப்ரெண்டு சக்தி வந்துடுவார். சரி, ஓகே, நம்ம இன்றைய நடப்பு நிகழ்வை பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு செய்தியாக என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, கீழடி உட்பட தமிழகத்துடைய 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்கு மத்திய தொல்லியல் துறை மார்ச் 13 அன்று அதிகாரப்பூர்வ ஒப்புதல் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1959 ஆண்டின் பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் இடங்கள் மற்றும் எச்சங்கள் விதிகள், இந்த விதிகளின் கீழ் நிபுணர் குழுவுடைய பரிந்துரை ஏற்று இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்துடைய கீழடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 11ஆம் கட்ட ஆய்வுகள் நடத்தப்பட உள்ளன. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற பட்டினமருதூர், தென்காசி மாவட்டம் வந்தநல்லூர், கடலூர் மாவட்டம் மணிக்கொல்லை, விழுப்புரம் மாவட்டம் ஆதிச்சனூர், கோவை மாவட்டம் வெள்ளலூர், சேலம் மாவட்டம் அங்கே இருக்கிற தெலுங்கனூர் மாங்காடு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள முக்கிய வரலாற்று தலங்களிலும் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் தொல்லியல் ஆய்வு நடத்தப்பட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக இதில் ஒரு சட்டத்தை பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள், இது முக்கியம். எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னும் கேட்கலாம். அடுத்து கீழடி அப்படிங்கிற பகுதி எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னும் கேட்கலாம். எந்த மாவட்டம் அப்படின்னும் கேட்பாங்க. அது எந்த ஆற்றின் கரையில் அமைந்திருக்கிறது அப்படின்னும் கேட்பாங்க. அடுத்து இந்த லொக்கேஷன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இந்த லொக்கேஷன்லாம் முக்கியம். எந்த மாவட்டத்தில் அந்த லொக்கேஷன் இருக்குது, குறிப்பாக எந்த ஆற்றன் கரையில் அது அமைந்திருக்கு, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இதுலேருந்து கேள்வி வந்தால் எப்படி வர வாய்ப்பு இருக்குது, அதை நான் செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். பழங்கால நினைவு சின்னங்கள் மற்றும் தொல்பொருள் இடங்கள் மற்றும் எச்சங்கள் விதிகள் உருவாக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்கலாம். இதுக்கான பதில் 1959. தொல்பொருள் ஆய்விடங்களை பொறுத்துக, இப்படி தான் கேள்வி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லொக்கேஷன் இருக்குன்னா அது எந்த மாவட்டத்தில் இருக்குது, இதை கேட்பாங்க. இதுக்கான பதில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பட்டினமருதூர் இருக்குது, தென்காசி மாவட்டத்தில் கரிவலம் வந்தநல்லூர் இருக்குது, கடலூர் மாவட்டத்தில் மணிக்கொல்லை, கோவை மாவட்டத்தில் வெள்ளலூர் இருக்குது. அடுத்து பாருங்கள், தொல்லியல் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட உள்ள ஆதிச்சனூர் உள்ள மாவட்டம் என்னன்னு கேட்குறாங்க. நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆதிச்சனூர் வேறு, ஆதிச்சநல்லூர் வேறு, ரெண்டும் ஒன்றுன்னு போட்டு பார்த்துக்காதீங்க, சரிங்களா? ஆதிச்சனூர் அப்படிங்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. ஆதிச்சநல்லூர் என்பது எந்த மாவட்டத்தில் இருக்குதுங்க? இதை தேர்வில் கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது? இதுக்கான பதிலை கமெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க. சரி, அடுத்த செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் வெம்பக்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. அதுக்குள்ளே விஜய கரிசல் குளம்ங்கிற ஒரு பகுதி இருக்குது. அங்கே தமிழக அரசுடைய தொல்லியல் துறை சார்பில் 3 கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதில் இப்போ சமீபத்தில் என்ன கிடச்சிருக்குன்னா, டர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடு கண்டறியப்பட்டுள்ளது. இது பார்த்திங்கன்னா வைப்பாறு நதிக்கரை பகுதியில் அமைந்துள்ளது. ஸோ இங்கிருந்து எப்படி கேள்வி வரலாம் அப்படின்னா, இந்த வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். டர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடு கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்கலாம். ஸோ நான் கேள்வியை செட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். சமீபத்திய அகழ்வாய்வில் டர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடு கிடைத்த இடம் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டை என்பது சரி. அடுத்த வினா பாருங்கள், வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு உள்ள மாவட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆப்ஷன் வந்து தவறாக கொடுக்கப்பட்டுள்ளது. இது எங்கே இருக்குதுன்னா விருதுநகரில் இருக்குது, சரிங்களா? விருதுநகரில் இருக்குது. குறிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா வைப்பாறு அப்படிங்கிற ஒரு நதிக்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்த செய்தியை பார்க்கலாமா? தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஒரு வேட்பாளர் அதிகபட்சமாக 40 லட்சம் வரை மட்டுமே செலவு செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு கேண்டிடேட்டு இவ்வளோ தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கணக்கு இருக்குங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 40 லட்ச ரூபா வரைக்கும் செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி வரலான்னா, இந்த 40 லட்ச ரூபா லிமிட்டை வந்து கேட்கலாம். கேட்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து டிசம்பரில் தான் வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வர வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. தமிழகத்துடைய தற்போதைய தலைமை தேர்தல் அதிகாரி யார், இதை வேணால் கேட்க வாய்ப்பு இருக்குது. திருமதி அர்ச்சனா பட்நாயக் இவங்க தான் இருக்காங்க. அடுத்த செய்தியை பாருங்கள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் இணைய வழியில் வேட்புமனு தாக்கல் செய்ய கூடுதல் வசதி செய்யப்பட்டுள்ளது. நேரடியாக வந்து நம்ம போக வேண்டியதில்லை, இணைய வழியிலேயே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எப்படி கேள்வி வரலான்னா, வேட்பாளர் எந்த செயலியின் மூலம் மனுக்களை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு ஆப்பு, இந்த ஆப் மூலமாகவே நம்ம மனு தாக்கல் பண்ணலாம். இதுக்கான பதில்
சுவிதா அப்படிங்கிற ஆப்பு. இது நம்ம நேற்றைய வீடியோவிலே பார்த்தோம். சுவிதா அப்படிங்கிற ஆப்பின் மூலமாக கூட்டம் நடத்துவதற்கான அனுமதியையும் வாங்கலான்னு பார்த்தோம். ஸோ இந்த ஆப்பு பார்த்துக்கோங்க, இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற தகவல் தான். தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துருச்சு. என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. இதுக்கான பதில் 1961 தான் தேர்தல் நடத்தை விதிகள் சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தேர்தல் ஆணையம் பற்றி கூறும் சட்டப்பிரிவு என்ன? இதை கேட்க வாய்ப்பு இருக்குது. சட்டப்பிரிவு 324 தேர்தல் ஆணையம் பற்றியது. அடுத்த பாயிண்ட், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வரப்படாத ஆண்டு என்ன? இது பார்த்திங்கன்னா 11th புக்கில் இருக்குதுங்க. இதுக்கான பதில் 1950 கொண்டு வந்தாங்க, 51 கொண்டு வந்தாங்க, 66 கொண்டு வந்தாங்க, 69 கொண்டு வரல. அடுத்த என்ன பாருங்கள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொதுத் தேர்தலில் போட்டியிட்ட மொத்த கட்சிகள் எத்தனை? அதாவது 1951, 52 இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா முதல் பொதுத் தேர்தல் நடைபெற்றிருக்கும். அதில் போட்டியிட்ட மொத்த கட்சிகள்னு பார்த்திங்கன்னா 54 கட்சிகள் போட்டியிட்டாங்க. அடுத்த வினா பாருங்கள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொதுத் தேர்தலில் பதிவான வாக்கு சதவீதம் என்ன? எவ்வளோ வாக்கு பதிவானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 67.6% வாக்கு பதிவாயிருக்கு. அடுத்த வினா பாருங்கள். சுதந்திர இந்தியாவுடைய முதல் பொதுத் தேர்தலில் 16 இடங்களில் வெற்றி பெற்று 2ஆம் இடம் பிடித்த அரசியல் கட்சி என்ன? ஃபஸ்ட்டு இடம் என்ன கட்சினா நீங்கள் சொல்லிடுவீங்க, காங்கிரஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 2வது இடத்துக்கு வந்த கட்சி பார்த்திங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன். இதுக்கான பதிலை நீங்கள் தான் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். என்ன அப்படின்னா, முதலிடம் பிடிச்சாங்க இல்லையா? யார் பிடிச்சாங்க? காங்கிரஸ் கட்சி பிடிச்சாங்க இல்லையா? அப்போ காங்கிரஸ் கட்சி எத்தனை இடங்களில் வெற்றி பெற்றார்கள்? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இதுக்கான பதிலை நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். அடுத்த வினா பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான வினாங்க. தேர்தல் சீர்திருத்த குழுக்களை பொறுத்துக. இதை கண்டிப்பாக கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தயவு செஞ்சு மனப்பாடம் பண்ணிவிடுங்க. இதுக்கான பதில் இங்கே சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு. 1974 தார்குந்து குழு அமைச்சாங்க. 1998 இந்தர்ஜித் குப்தா குழு அமைச்சாங்க. 1993 ஓரா குழு அமைச்சாங்க. 2010 டங்கா குழு அமைச்சாங்க. இந்த குழுக்களை வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கேட்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்தர்ஜித் குப்தா குழு இருக்குது பார்த்தீங்களா? இதை பற்றி தேர்வில் கேட்டிருக்காங்க. அடுத்த வினா பாருங்கள். வாக்களிக்கும் வயதை 18ஆக குறைத்த சட்டத்திருத்தம் என்னென்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். 61வது சட்டத்திருத்தம் 1988 ராஜீவ்காந்தி அவர்களால் குறைக்கப்பட்டது. அடுத்த செய்தின்னு பார்த்தீங்கன்னா 2027 பிரிக்ஸ் உச்சி மாநாடு சீனாவில் நடக்க உள்ளது அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ இது சம்மந்தமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி எப்படி வரலான்னா 2026 பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை நடத்தும் நாடு என்னன்னு கேட்கலாம். 27 வந்து சைனா நடத்துகிறாங்க. அப்போ 26 யார் நடத்துனாங்கன்னா நம்முடைய இந்தியா தான் நடத்துகிறாங்க. அடுத்த கேள்வி எப்படி வரலான்னா, பிரிக்ஸ் அமைப்பானது எத்தனை உறுப்பு நாடுகளை கொண்டதுன்னு கேட்கலாம். 10 உறுப்பு நாடுகளை கொண்டது. குறிப்பாக வந்து ஈரான் இந்த அமைப்பில் இருக்காங்க. இது 2015 பிரிக்ஸ் பணம் செலுத்தும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக தேர்வில் கேட்பாங்க. அடுத்த செய்தியை பாருங்கள். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும். என்ன செய்தின்னா, 2033 ஆண்டுக்குள் நாட்டில் உள்ள அனைவரும் மருத்துவ காப்பீட்டு வரம்புக்குள் கொண்டு வரப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டை வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. கேட்க வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. 2033 என்பது கரெக்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய நடப்புகளும் நம்ம பார்த்துட்டோம். நியூஸ் பேப்பரில் இவ்வளோ தான் வந்திருக்கு. இது தாண்டி வேறு எதுவுமே இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் பேப்பரை டெய்லியும் பார்த்துட்டு வந்தால் போதும். அது சம்மந்தமான ஸ்கூல் புக் தகவலையும் பார்த்தா போதும். ஓகேங்களா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ பற்றிய ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த நாளுக்கான நடப்பு வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.